இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள தொடர்பு என்னங்கறத பத்தி பார்ப்போம். அதாவது இப்ப கிளைமேட் சேஞ்சால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அது ஏழை பணக்காரங்க அப்படின்னு பார்த்து வர்றது கிடையாது, எல்லாருக்கும் பொதுவா தான் வரும். அத மாதிரிதான் இப்ப பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற காலத்துல இப்ப இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா வருங்காலத்துல வாழ போறது குழந்தைகள். அதனாலதான் இந்த பிரச்சனைய குழந்தைகள் நாங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்காக செயல்படுறோம். அதனாலதான் இத சில்ட்ரன் மூவ்மெண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இது தட்பவெட்ப மாற்றத்தால பாதிக்கப்பட போறது முக்கியமா குழந்தைங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வருங்காலத்துல வர்ற குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு தட்டுப்பாடு இருக்கும், சரியான காற்று கிடைக்காது, மாசுபட்ட காற்றா வந்துரும், திரும்பி குடிக்கிறதுக்கு தண்ணி சரியா கிடைக்காது, இப்படி சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனாலதான் இத பெரியவங்க நம்பி இருக்கிறாம குழந்தைகளாகிய நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செயல்பாட்டுக்குள்ள ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்காக தான் நாம இப்ப வந்திருக்கோம். இது வரைக்கும் இந்த சிஎம்சிஜே தொடங்கி 1 வருஷம் ஆயிருக்குது. அதாவது இந்த 1 வருஷத்துல நாங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பத்தி இப்ப பாப்போம். சிஎம்சிஜே ஆரம்பிச்சு 1 வருஷம் 6 நாள் ஆச்சு. அந்த 1 வருஷத்துல நாங்க என்ன பண்ணணும் எங்க பகுதிகள்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓகே சார்.